ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்க்க போறது #மணிரத்னம். நம்ம எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஃபேவரட் டைரக்டர்ஸ் மாறுபடுவாங்கன்னு சொல்லலாம். ஆனா எல்லா ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லாம நிறைய டைரக்டர்ஸ்க்கே ஃபேவரட் டைரக்டரா இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மணிரத்னம். இவருடைய டைரக்ஷன்ல சமீபத்துல வெளிவந்த திரைப்படம் எதுன்னு பாத்தீங்கன்னா காற்று வெளியிடை. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிக அளவுல இருந்துச்சுங்க. ஆனா பேசுற அளவுக்கு இந்த படம் இல்லாததால மணிரத்னமுடைய டைரக்ஷன்ல வெளிவர போற அடுத்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த படத்துல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கறதா இதனால் மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. இப்ப அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கு. எஸ், அவருடைய டைரக்ஷன்ல ஐஸ்வர்யா ராய் லீட் ரோல்ல நடிக்க போறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல 3 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதுல என்ன படங்கள்னு பாத்தீங்கன்னா இருவர், குரு அண்ட் ராவணன். இந்த திரைப்படங்கள் மாதிரியே இப்போ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல உருவாக இருக்கிற திரைப்படமும் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக காத்திருக்கலாம்.